பார்த்தீங்கன்னா கோயில் ரீச் பண்ணிட்டோம். மாம்பாறை முனியப்பன் கோவில் போயிட்டு இருக்காங்க. பொசுக்க போறாங்க. சுடுதண்ணில் முக்கறனா அவங்களே முக்கி கொடுத்துருப்பாங்க. அது டேஸ்டே இருக்காது. டேஸ்ட் தான இது பொசிக்க வாட்டினா தான் நல்லா எல்லாம் செப்பா பண்றதா புரிக்குதே அப்படின்னா சாப்பிடுறது எவ்வளவு ஸ்பீட் கொண்டாவா அந்த கொண்டா நம்மளே சேர்த்தாங்க. இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு மகிமைங்கன்னா தொழில் வியாபாரத்தில் முடக்கம், இதுக்கு முன்னேற்றத்துக்காக வந்து இங்கே கண் திஷ்டி ஓம்பல் வருஷம் நம்ம மாம்பாறை முனியப்பன் கோயிலுக்கு வருங்க. விசேஷம் வந்து இந்த ஜம்முன்னு இருக்குங்க. நம்ம பூரா ஆம்பளை பசங்க தான் வருங்க. கொடியெல்லாம் போடு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற மாம்பாறை முனியப்பன் கோயிலுக்கு தான் போகிறோம். இப்போ தான் நம்ம அந்த கோயிலோட என்ட்ரன்ஸுக்கு வந்திருக்கோம். இது நம்ம பொள்ளாச்சியிலேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டர் வருது. மாம்பாறை முனியப்பன் கோவில். இந்த கோயிலில் ஏதாவது வேண்டுதல் வச்சு நிறைவேறிடுச்சு அப்படின்னா சேவல் வந்து அறுப்பாங்க. 2 பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 சேவல். அந்த 3 சேவல் அறுக்கிறதுக்கு தான் போயிட்டுருக்கோம். இங்கே கோயில் பக்கத்தில் தான் இருக்குது. இப்போ கோயிலோட கார் பார்க்கிங்கில் இருக்கோம். அங்கேருந்து நடந்து போகிற டிஸ்டன்ஸ் தான் கோயில். வாங்க அது எப்படி நடக்குதுங்கிறத பார்க்கலாம். மாம்பாறை முனியப்பன் கோயிலுக்கு முன்னாடி வந்துட்டோம். ஸோ அவங்க வந்து அந்த ப்ரொசீஜர்லாம் பண்ணுறாங்க அறுக்கிறதுக்கு முன்னாடி. அதாவது அறுக்க போகிற சேவலை இந்த மாதிரி காலில் மிதித்து அவுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதாங்க, 3 சேவலையும் அறுத்தாச்சு. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இங்கே தான் உள்ள முனியப்ப சாமி இருக்காரு. நம்ம இப்போ சேவலை அறுத்தாச்சு. நம்ம போய் சமைச்சு ரெடி பண்ணி இங்கே இவருக்கு படைச்சு நம்ம சாமி கும்பிடணும். ஆனால் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா வேண்டினது எல்லாமே நடக்குது. வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்காக ஆளுங்க வந்துட்டே தான் இருக்காங்க.
பார்த்தீங்கன்னா அந்த வேண்டுதல் நிறைவேற்றினா சில வேல் செஞ்சு வைப்பேன்லாம் வேண்டியிருப்பாங்க. அந்த மாதிரி நிறையா பேர் வேண்டுதல் நிறைவேறி செஞ்சு வச்ச வேல் தான் அதெல்லாம். இந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா பெண்கள் வர்றதுக்கு அனுமதி கிடையாது. அடுத்த 3 கோழியை கொண்டு வந்தாச்சு. இதெல்லாம் க்ளீன் பண்ணி தான் இனி சமைக்க ரெடி ஆகணும். குறிக்கிறதே அப்படின்னா சாப்பிட்றது எவ்வளோ ஸ்பீடு. அவ்வளோதான், 2-3 பேர் பண்ணனால எல்லாம் டக்குன்னு ஃபாஸ்ட்டாக உரிச்சிட்டாங்க. உரிச்சதை அப்படியே ஃபுல்லாக வாட்டுறாங்க. ஃபுல்லாக மஞ்சள்லாம் போட்டு தேய்ச்சி ப்ராப்பராக க்ளீன் பண்ணுறாங்க. இது ஏதோ விதை கொட்டைன்னு சொல்கிறாங்க. அது வந்து அப்படியே சாப்பிட்லாங்கிறாங்க. நான் சாப்பிட்டதில்லை. நல்லா இருக்கு. யாருக்கு வேணும்? எனக்கு வேண்டாம். ஆஃப் பாயில் சாப்பிட்ருக்கீங்க? ஆஃப் பாயில் பிடிக்காது எனக்கு. வேணாம் வேணாம். ஐயோ, இவர் வந்து இவரே சாப்பிடுவாரு. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. எப்படி இருக்கு டேஸ்ட்? அற்புதமாக இருக்குங்கிறாரு. அவ்வளோதான், கறியெல்லாம் வெட்டி பீஸாக போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. ரெடி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஃபுல்லாக வெங்காயம் ஒழிச்சிட்டு இருக்காங்க. உரிச்ச வெங்காயத்தை பூரா இந்த ஆட்டாங்கல் லைட்டாக ஆட்டணும். ஸோ அதுக்கு தான் அந்த ஆட்டாங்கல்லை க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இனிமேல் தானா?
கறி ரெடி ஆகிட்டே இருக்குதுங்க. ஃபுல்லாக முக்கால்வாசி வேலை முடிஞ்சிருச்சு எனக்கு தெரிஞ்சு. ஆஹா, அப்படியே மணக்குதுங்க. இன்னும் ஒரு 1/2 அன் ஹவரில் ரெடி ஆயிரும் எனக்கு தெரிஞ்சு. அப்படியே மூடி வச்சு சாப்பிடுங்க. போடுங்க சரியா போதுமா? அப்படியே ஆஃப் பண்ணிட்டு போடுங்க. அவ்வளோதான், கறி ரெடிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம முனியப்ப சாமியை பார்க்க போகிறோம். வாழைப்பழம், மாலை, ஆப்பிள் எல்லாம் எடுத்தாச்சு. ஸோ வாங்க அப்படியே போகலாம். மாம்பாறை முனியப்ப சுவாமி கோயில். இதுக்குள்ளே தான் சாமி இருக்காரு. என்ன இதுக்கு மேலே வீடியோ எடுக்க அலோவ் பண்ணல. சரி, இந்த கோயிலில் என்ன ஸ்பெஷலுங்கிறத வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா வணக்கம்ண்ணா. பொள்ளாச்சி வேட்டைக்காரம்பூர்லேருந்து வந்திருக்குங்கண்ணா. இது மாம்பாறை முனீஸ்வரர் கோயிலுக்கு. இது திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்து அமைஞ்சிருக்குதுங்கண்ணா. இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு மகிமைங்கன்னா, தொழில் வியாபாரத்தில் முடக்கம், இதுக்கு முன்னேற்றத்துக்காக வந்து இங்கே கண் திஷ்டி, ஓம்பல், கெடாய் வெட்டுவாங்க, சேவல் அறுத்து நம்ம தொழில் வளர்ச்சியை பொறுத்து தொழிலில் நம்ம அந்த பொருட்களை வந்து என்ன ஒரு புக்கு வச்சுருந்தோம், ஃபைனான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், அந்த சம்மந்தப்பட்டதெல்லாம் கொண்டு வந்து இங்கே வச்சு சாமி கும்பிட்டு போனால் எல்லாமே நல்லது நடக்குதுங்கண்ணா. நெகட்டிவ் வைப்ரேஷனை விட இங்கே பாசிட்டிவ் வைப்ரேஷன் நல்லா இருக்குதுங்கண்ணா. ஆனால் இந்த கோயில் வந்து எல்லா ஊர்லேருந்து வராங்க. பொள்ளாச்சி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், பழனி, சுற்றுவட்டார பகுதியிலேருந்து எல்லா பகுதியிலேருந்து இங்கே வந்துட்டு இருக்கிறாங்க. இது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 சேவல் அறுத்து வந்து இங்கே கோயில் வழிபட்டுக்கிறோம். ஒவ்வொரு டைமும் வழிபடவும் மென்மேலும் வளருதுன்னு எல்லாத்துக்கும் ஒரு சொல்ல அப்படியே கோயிலுக்கு வந்துட்டு இருக்கிறோம்னா. ஒரு வருஷமாக வந்துட்டு இருக்கீங்க? அண்ணா நான் இது ஒரு 2வது வருஷம்ங்கண்ணா. 2வது வருஷம். ஏதாவது இங்கே வேண்டிட்டா அது நடந்துருச்சு அப்படின்னா இங்கே வந்து கோழியை அறுத்துருவீங்க? ஆமாங்கண்ணா. அதாவது வேண்டுதல் பொறுத்துங்கண்ணா, தொழில் முன்னேற்றத்தை பொறுத்து, அதை ஒவ்வொரு டைமும் இம்ப்ரூவ்மெண்ட் பொறுத்து ஒருத்தர் கும்பிட்டு போவாங்க. அடுத்த வருஷம் கிடா வெட்டுறது அந்த மாதிரி இங்கே பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது எப்படிங்க, கோழி வாங்கி நம்மளே வளர்த்தி எடுத்துகிட்டு வரணுமா இல்லை வாங்கிட்டு வரதானுங்க? சொந்தக்காட்டில் அப்படியே வாங்கிட்டு வந்து இங்கே அறுக்கிறதானுங்க. கிடாயும் நேர்த்திக்கிறேன்னு இந்த வருஷம் ஒரு தொழில் முன்னேற்றம் ஆயிடுச்சுன்னா ஒரு மனசுக்கு பிடிச்சி கிடாய் வாங்கி இங்கே விட்டு அடுத்த வருஷம் கொண்டு வந்து இங்கே வெட்டுறதுங்க. நன்றிங்கண்ணா. அண்ணா வணக்கங்கண்ணா. நாங்கள் பொள்ளாச்சி பக்கம் ஆனமலையிலேருந்து வரோமுங்க. வருஷம் நம்ம மாம்பாறை முனியப்பன் கோயிலுக்கு வருவோங்க. விசேஷம் வந்து இந்த ஜம்முன்னு இருக்குங்க. நம்ம பூரா ஆம்பளை பசங்க தான் வருங்க. இங்கே லேடிஸ்லாம் வரலாங்களா? லேடிஸு பெரும்பாலும் வரமாட்டாங்க. சரிங்க. ஏன்னா இங்கே பசங்க தான் வந்துட்டுங்க. இந்த தொழில் செய்கிறவங்க, ஃபைனான்ஸ் பண்ணுறவங்க, அவங்கெல்லாம் வருஷம் வந்துட்டு போய் வருஷத்தில் ஒரு நாள் வந்துட்டு போவோங்க. சரிங்க. நல்லா இருக்குங்க, சிறப்புங்க. ஆண்டவங்க வந்து நல்லா பரவாயில்லைங்க. மாமரத்து முனியப்பி வந்துங்க அதுக்குண்டான ஒரு பலன் கொடுக்குறாருங்க. நீங்கள் எத்தனை வருஷமாக வந்துட்டு இருக்கீங்க? அதோட 5வது வருஷம் வராங்க. தொடர்ந்து 5வது வருஷம் வரீங்க? தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறீங்க. ஓகே. நல்லா சிறப்பாக இருக்குங்கண்ணா. இங்கே எப்படிங்க அந்த வேண்டுதல்லாம் எப்படி, சேவல்னா இல்லை ஆடு வெட்டுவாங்களா? நம்ம வேண்டுதல்னா நம்ம தொழில் பண்ணுறோமில்லங்க. சரிங்க. அந்த கார்டு அட்டை அதையெல்லாம் கொண்டு வந்து சாமி மேலே வச்சுங்க ஒரு பூஜை போட்டுங்க. இந்த இதையே இல்லை ஆடு வெட்டுவாங்களான்னு கேட்குறேன். ஆடு கண்டிப்பாக ஆடு சேவல் அதிகங்க. ஆடும் வெட்டுவாங்கண்ணா. ஓகே. நல்லா இருக்குங்க. நல்லா தண்ணி சாப்பிட்டு சாயந்தரமாக கிளம்பி அப்படியே ஊருக்கு போகணும். ஓகே. நேரமே வரணுங்களா இல்லை எப்படிங்க? ஒரு 10-11 மணி வாக்கு நீங்கள் வந்தோம்னா. சரிங்க. அதாவது ஊரை பொறுத்து இல்லைங்களா? பொறுத்துங்க, அந்த தூரத்தை பொறுத்து அது மாதிரி வந்துட்டு போவாங்கண்ணா. இங்கே எத்தனை மணிக்கு கோயில் ஓப்பன் ஆகுங்க? இங்கே காலையில் 6 மணிக்கு ஓப்பன் ஆயிருங்கண்ணா. ஓப்பன் ஆனால் எத்தனை மணி வரைக்கும் இருக்கும்? சாயந்தரம் ஒரு 6 மணி வரைக்கும். சாயங்காலம் 6 மணி வரைக்கும் இருக்கும். ஓகே. எல்லா நாளும் விசேஷமாக இருக்குங்களா இங்கே? எல்லா நாளும் விசேஷங்கண்ணா. ஓகே. ஒரு நாள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாள் வருவாங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. ஓகேண்ணா, நன்றி. ரொம்ப நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாராவது பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வாங்க. நிச்சயமாக நல்லதே நடக்கும். மீண்டும் உங்களை வேறொரு இடத்தில் வேறொரு ஊரில் சந்திக்கிறேன்.